வணக்கம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ராம்ஸ் டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமாம், கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லா இருக்கும். ஓகே, ராம்ஸ் டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ணதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, டைம் அப்படியே பிக்கப் வேற எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பாரதி ராஜா டைரக்டர் மறைஞ்சு போயிட்டாரு. ஸோ வயசு மூப்பு தான், மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அவர் மறைந்தாலும் அவரோட படைப்புகள் நமக்கு மறையாமல் மனசுல என்னைக்கும் நிறைஞ்சிருக்கும். ஆமா, அந்த படைப்புகள் ஏன் பாரதி ராஜா அப்படிங்கிறதான் பேச போறோம். பாரதி ராஜா ஒன்றும் ஒரு 50 படமோ 100 படமோ இல்ல, ரொம்ப என்ன சொல்றது, பிளாஸ்ட் அந்த மாதிரி மூவி எல்லாம் பண்ணல. அவரோட அடையாளமே வந்து என்னன்னா, மீன்ஸ் என்ன சொல்றது, கிராமியம் ரியாலிட்டியில எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கமா போக முடியுமோ அவருக்குள்ள நெருக்கமா போனதுதான் பாரதி ராஜாவோட பிளஸ். ஆமா. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஸ்டூடியோக்குள்ளதான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். எதுனா எல்லாமே செட்டு தான். ஆமா. செட்டை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க, எல்லா ஸ்டூடியோக்குள்ள தான் ஓடிட்டு இருக்க டைம்ல 16 வயதுல அப்படி ஒரு படத்தை வந்து கிராமத்துல போய் ரியலா ஷூட் பண்றாரு. ரியல் லைவ் லொகேஷன்ஸ்ல போய் லைவ் மக்களை, அங்க இருக்கக்கூடிய மக்களை வச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை ஷூட் பண்றாரு. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பிரேக்கிங் பீரியட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி தமிழ்நாடு, எல்லா பக்கமே சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டே ஒரு மாறுது. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இளையராஜா வந்து அவருக்கு முன்னாடியே வந்தாலும் கூட இவர் மூலம் தான் அந்த சினிமா துறைக்கு உள்ள வராரு. இவர் மூலமா எஸ்பிபி கான்டெக்ட் பண்ணி எஸ்பிபி மூலமா தான் உள்ள இளையராஜா வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களுக்கு இசையமைத்திருந்தா கூட இளையராஜாவோட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து 16 வயதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து பாரதி ராஜா வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஆட் வேல்யூ கொடுத்த மாதிரி சீன்ஸ் மூலமா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேல்யூ கொடுத்தது வந்து பாரதி ராஜா தான், இளையராஜா. ஸோ அதுக்கப்புறமே வந்து அந்த டோன் அவர் இன்னும் அடுத்து இளையராஜா பீக்ல போற டைம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்பதான் ஆரம்பிக்குது, அந்த டைமுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரியர்ஸை வந்து பாரதி ராஜா உடச்சிட்டே வர்றாரு. ஸோ அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா 16 வயதிலே அந்த காலத்துல அது கிராமத்துப்புறம். அப்படியே அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள், பக்கா த்ரில்லர் மூவி. நீ இன்னைக்கு பார்த்தாலும் படம் அவ்வளவு வேல்யூபிள் படமா இருக்கும். அதுலயும் இளையராஜா வித்தியாசமான மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த கேரக்டர் அப்படியே கடலோர கவிதைகள் போறாரு, அலைகள் ஓவியதில்லை போறாரு. ஸோ அப்படியே அந்த என்னன்னா அந்த சமயத்துல பேச மறுத்த கருத்துக்கள்னு சமாளித்து ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ ஜாதி மத கலைஞர் வேதம் புதியது எடுத்துக்கோ, வேதம் புதியெல்லாம் வந்து அந்த ஜாதிக்கு எதிரான ஒரு ஒரு கான்செப்டை வந்து உடைச்சது. ஸோ இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு படமே வந்து ஏதாவது ஒரு சமுதாய கருத்தை அகெயின்ஸ்டா அதை பேசக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்களா, அதை சமுதாயத்தை போட்டு உடைச்சி பேச வைக்கிற பொருளா இருக்கும். அந்த பேர்ல எல்லாம் இளையராஜாவோட பாட்டு அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. நீங்க அவருடைய படங்களே எடுத்துக்கோங்களேன், 16 வயதிலே, டிக் டிக் டிக், சிவப்பு ரோஜாக்கள், கடலோர கவிதைகள், முதல் மரியாதை, படங்கள் வெற்றி அடையதுக்கு இளையராஜா பாட்டும் ஆல்பமும் ஹிட் ஆகும். உனக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆகாது, ஆல்பமும் ஹிட் ஆகும், படமும் ஹிட். அந்த மாதிரி கண்டினியூஸ் ஹிட் கொடுத்துட்டே இருந்தாரு கண்டென்ட். இப்போ நம்ம இருக்கிற இயக்குனர்லாம் பாத்தீங்கன்னா பேன் இந்தியன் ஒரு படம் எடுத்து 2 படம் எடுத்துட்டு படுத்துறானுங்க. இவர் அந்த மாதிரி இல்ல. ஸோ இவருடைய ஒரு அந்த கிராஃப் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது சமுதாயத்தை நோக்கி. கடைசி அந்த பசும்பொன் வரைக்கும் வந்திருப்பாரு. பசும்பொன்லாம் அதுலதான் ராதிகாவோட பீக் ஆக்டிங்லாம் வெளியே கொண்டு வராது. அந்த ஒரு சிவகுமார் அவங்களுடைய ஆக்டிங்லாம் வந்து அந்த மண் வாசனையோட இருக்குல்ல, மண் வாசனை அகைன் பாண்டியன், ரேவதி, அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்தா கூட அதோட சீன்ஸ், பிக்சரேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த தாட்ஸ் அந்த டைம்ல எப்படி யோசனை பண்ணிருக்கான். ஸோ 1970s 80sல அவனுடைய தாட் எப்படி இருந்திருக்கு, அது எப்படி பிக்சரேஷன் பண்ணிருக்குங்கிறதெல்லாம் வந்து சிம்பிள் ஷாட், ஆனா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த கிராமத்தோட அழகும்பாங்கல்ல, அது அப்படியே வந்து நம்மளுக்கு அது கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் இவருடைய படங்கள் அந்த டைம்ல. ஸோ அது நல்ல ஒரு பீக் ரீச் மக்கள்கிட்ட கொண்டு போச்சு. கருத்தம்மா அப்படியே வளர்ந்துட்டே வந்தபோது கருத்தம்மாவுக்கு நேஷனல் அவார்டு வாங்கினாரு. கருத்தம்மா என்ன கருத்து பேசுச்சு அப்படின்னா, பெண் குழந்தைகளை வந்து நம்ம மதுரை ஆண்டிப்பட்டி அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பெண் குழந்தையா இருக்கும்போது அப்படியே கள்ளிப்பால் போட்டு அந்த பீக்ல இருந்து 90sல அந்த நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லுக்குமே அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அதை பத்தி பேசின படமா வந்து கருத்தம்மா இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆகி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அப்பதான் வந்து அந்த பிரசவமா இருக்கும்போது அது ஆண் குழந்தைய பெண் குழந்தையா வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்டம் வந்து ஸ்டாப் பண்றது. அந்த டைம் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சிக்கான விதையை வந்து அந்த டைம்ல
படங்கள் மூலயமா படங்கள் மூலமா ஒரு ஒரு தாக்கத்தை புரட்சி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து அதான் அவருடைய ஸ்கிரீன் பிளே, பிக்சரேஷன்ஸ், சாங்ஸ். இளையராஜா கூட சரி கருத்துமாலாம் ஏர்மான் உள்ள வராரு. ம். ஏர்மான் வந்து ரோஜா கொடுத்துட்டு திருடா திருடா கொடுத்துட்டு அவரால் ஒரு கிராமத்து படம் போட முடியுமான்னு நினைக்கும் போதுதான் கருத்துமா கருத்தமால உள்ள வருது. ம். அந்த மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே இருக்கட்டும். அது வந்து கிழக்கு சீமையில. கிழக்கேசி மேல் பாத்தியா ஃப்ளோல தான் அடிச்சு விடக்கூடாதுங்கிறது. இது இது வந்து போராளி பொண்ணுதாயா. ஒவ்வொரு ஆளை பொண்ணித்தாய் அதே மாதிரி ஆக்சுவலா அதுல 100 பாட்டு நம்ம ஊர்ல கூட எடுத்திருப்பாங்க. பானம் அகஸ்தியர் அகஸ்தியர் ஃபால்ஸ்ல எழுதி தென்மேற்கு பருவக்காற்று. தேடி பக்கம். ஸோ அதுல வந்து நம்ம அப்போ வந்து சன் மியூசிக்ல வந்து டாப் 10 போடுவோம். ஆமா, அதெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆமா, ஸோ ஏஆர் ரஹ்மான் எதுக்கு சொல்ல வரேன்னா இளையராஜா கூடயும் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தவர். அடுத்து ஏர்மானுக்கு அப்கிரேட் ஆகுறாரு. ஆமா. ஏன்னா சில டேரக்டருக்கு ஒன்றும் செட் ஆகுதும்பாங்க. அது ஜென்ரேஷனே சேஞ்ச். இளையராஜா கூட ஒர்க் பண்ற பாரதி ராஜா கூட வயசும் ஏர்மான் கூட ஒர்க் பண்ணும்போது ஜென்ரேஷன் கேப்ல அதையுமே ஃபில் பண்ணி சக்சஸ் கொடுக்குறாரு. நீ சொன்ன மாதிரி கிழக்கு சீமையிலே கருத்தமா எல்லாமே கண்டினியூஸா தாஜ்மஹால் கொடுக்குறாரு. தாஜ்மஹால். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா பாடலுமே அவர் நல்ல செலக்டிவா தான் கொடுத்துட்டே வந்திருக்கிறாரு. எங்கேயுமே அவர் படத்துல பாடு சொப்ப அப்படின்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் மற்ற லாங்குவேஜ்லயுமே கிழக்கு கடலோர கவிதைகள்லாம் தெலுங்குல சிரஞ்சீவி பண்ணி அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு. அது இல்லாம இந்த சிவப்பு ரோஜாக்கள் ஹிந்திலே ரெட் ரோஸ்ன்னு பண்ணி ஹிட் ஆச்சு. அப்புறம் கைதின் டைரி அதுவுமே ஹிந்தில வச்சு பண்ணி அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு என்னது ஒரு ஜனகரஞ்சனமான இயக்குனரா இருந்திருக்கிறாரு. அதுக்குள்ள சமுதாய கருத்துக்களை பேசிக்கிட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு மக்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்டான முறையில ரீச் ஆகி வந்துகிட்டே இருந்திருக்கும் போதுதான் டிராவல் இருந்துட்டு இருக்கப்போ ஒரு 2000க்கு அப்புறமா வந்து அவர் தன்னுடைய அந்த என்ன சொல்றது சமுதாயத்துக்குள்ள மிங்கிளாக ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அது தாஜ்மஹால் ஆகட்டும், கண்களால் கைதி செய்ய ஆகட்டும், பொம்மலாட்டம்னு ஒரு பண்ணாரு. ஆமா அது நல்ல ஸ்டோரி. ஆக்சுவலி நானா பட்நாயக்கர் அர்ஜுனை வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஓகே நீ சொல்லலாம் பொம்மலாட்டம் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அவரால் ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுக்க முடியல. அவருக்கு வந்து ஆசை இருந்துச்சு நல்ல ஒரு மரியாதையா. ஆமா கடைசியா அவர் மீண்டும் ஒரு மரியாதைன்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ அதான் அவர் ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் கூட ஒரு படம் பண்ணிடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையா இருந்துட்டே இருந்துச்சு. அவர் ஈவன் நம்ம பரியேறும் பெருமாள் மீட்டிங் அந்த சக்சஸ் வீட்டில் கூட சொல்லியிருப்பாரு நான் திருப்பி ஒரு படம் பண்றேன்டா உங்களுக்கு அப்படின்னு. பட் அது அவரால் அது ரீச் பண்ண முடியல. கடைசி 4-5 படம் அவருக்கு தோல்வியிலே முடிஞ்சதுனால ரீச் பண்ண முடியல. கடைசியில் மாடர்ன் லவ் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல என்ன பறவைகளின் குட்டியில் வாழும் மான்கள் சொல்லிட்டு ஒரு 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 எபிசோட் மட்டும் பண்ணியிருந்தார், டைரக்ட் பண்ணியிருந்தார். அதுதான் கடைசியா அவர் டைரக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆக்டிங்ல வந்துட்டாரு. ஆக்சுவலி அவரோட மோரே ஆக்டிங்கான தான் வந்தாரு. இடையில கல்லுக்குள் இரண்டு ஒரு படத்துல வந்து ஆக்டிங் பண்ணிருப்பாரு. ஒரு பாட்டு கூட ஃபேமஸான பாட்டு இருக்கு. ஏ ராசாத்தி பூச்சூடி வா 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 கல்லுக்குள் ஈரமா. ஆமாப்பா ஆமா. அதுல வந்து நிழல் ரவிலாம் ஆக்டரா இருப்பான். இல்லப்பா அது கல்லுக்குள் ஈரம் நீ சொல்றது என்னுயிர் தோழன் நடிச்சிருப்பாரு அந்த பாட்டுல. ஸோ அதுக்கப்புறம் நடிப்பு அப்படிங்க வரும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் பாண்டிய நாடு மூலமா ஒரு ஆக்டரா உள்ள வராது. பாண்டிய நாடு நான் ஒர்க் பண்ணேன். அப்படியா ஓகே. அதுல வந்து ஆக்டரா தான் ஃபர்ஸ்ட் உள்ள வராரு. ஆயுதத்துலயுமே ஒரு சீன் பண்ணிருப்பாரு. மணிரத்னத்தோட நடிச்சிருப்பாரு. ஆமா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மெயின் வில்லன் ரோல் வந்து இவர்தான் பாரதி ராஜா. சூர்யாக்கு ஆப்போசிட்டா ஒரு அரசியல் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா பாண்டிய நாடு அதுக்கு குரங்கு பொம்மை தான் அவருக்கு வந்து ஒரு பீக். அந்த ஆக்டிங்ல வந்து ஒரு கிளாசிக் பெரிய அப்படி ஒரு நடிகனா பெர்ஃபார்மர் அப்படி சொல்லிக்கலாம். பெர்ஃபார்மர் ப்ரூவ் பண்ணது வந்து குரங்கு பொம்மை தான். அடிச்சுக்கவே முடியாது. என்னைக்குமே அது அவருடைய பெர்ஃபார்மரா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கங்க சின்ன சின்ன படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில கருமேகங்கள் கலைகின்றன தங்கால் பச்சான் நானும் அவருடைய படத்துல நடிச்சிருந்தாரு. அப்புறம் மாணிக்கம் இப்போ கடைசி சமுத்திரக்கனி நடிச்சிருந்தாருல அந்த படத்துல ஒரு கடைசியா அதுதான் வயசான கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தாரு. சிவகார்த்தியின் படமே பண்ணியிருக்காரு. தனுஷ் கூட பண்ணியிருந்தாருல திருச்சிட்டம்பலம்லாம் அல்டிமேட் ஃபன் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ஸோ வயது கடைசி காலகட்டத்தில் ஆமா எங்க வீட்டு பிள்ளையா அது. ஆமா சிவகார்த்தியும் கூட பாண்டியராஜ் படம் அது பண்ணியிருந்தாரு. கடைசி நிறமாறும் காலமா சம்திங் அந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருந்தா கடைசி. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போய் ஆக்சுவலி விடுதலை நடிக்க வேண்டியது வயசு காரணமா தான் நடிக்கல. அவரால் மலையில இறங்க முடியல சொல்லிட்டு நடிக்க முடியாது. ஸோ அவரோட ஜேர்னி அப்படின்னா அவர் நினைச்ச மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய ஸ்கோப்போட உண்டாக்கி அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே சொல்லி ஒரு நடிகராகவும் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டார். ஸோ அவர் மூலம் தான் இளையராஜாக்கே ஒரு ஒரு ஆஃப் வே வந்து கிட்டே அவர் பாதிக்கிட்டு அவர் தூக்கி கொடுத்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு முழு வாழ்ந்து தான் அவர் இன்று நம்ம காலம் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய திரைப்பயணம் வந்து ரொம்ப
மதிக்கத்தக்கது. இந்த மதிக்கத்தக்கது. காலகட்டத்துல 4 படம் 5 படம் நடிச்சுட்டே இவனுங்க அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுக்க காலகட்டத்துல கண்டினியூஸா ஒரு கண்டென்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது பெருசா நம்மளுடைய அந்த டைம்ல நம்மலாம் சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த ஒரு டைரக்டர். என் இனிய தமிழ் மக்களே அந்த குரலுக்கே ஆமா, வந்து அந்த தியேட்டர் அதிரும் தெரியுமா? ஆமா. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். ஆனாலும் அவரோட குரல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி இவர்தான் அந்த டைரக்டர் அப்படிங்கிற இத ஒரு மக்கள் மத்தியில டைரக்டர் கொண்டு போய் சேர்க்கிறது. சேர்த்து ஒரு டைரக்டரா ஏன்னா அந்த இப்போ டைம்ல இதெல்லாம் வந்து பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, மத்த இயக்குனர்கள் இது செய்யல. அவங்களோட பேர் வந்து வரும். ஆனா எழுத படிக்க யாரும் தெரியாத மக்களை தெரியாது. எப்படி போய் படம் நல்லா ஆமா, இருக்குன்னு தான் சொல்லுவாங்க படம் தவிர, நல்லா இருக்கு, கடைசி இது மக்கள் யார் எடுத்தா வரைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த குரல் கேட்கும்போது மக்கள், ஓ இவர் இந்த ஏற்கனவே நான் இந்த படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற எளிய கனெக்டிவிட்டி மக்களை ரீச் போய் ஆனாரு. ரீச் ஆகுறதுக்கு ஒரு சிம்பிள் வழியான மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அத ஒரு சைன் அவருடைய சைன் சிக்னேச்சர் மாதிரி சிக்னேச்சர் மாதிரி சிக்னேச்சர் மாதிரி அந்த குரல் பதிவை பயன்படுத்திக்கிட்டாரு. ஒரு குரலே வந்து ஒரு ஆமா. பெக்யூலரான குரல் தான். ஆமா. சோ அது ஒரு பெரிய ஒரு புத்திசாலித்தனம். கண்டிப்பா அந்த தலைமுறையில தன்னை நிலைநிறுத்தி தனித்துவமா காட்டிக்கிறது இல்ல. அடையாளப்படுத்திக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுல சிறப்பு வாய்ந்த இது அது. ஏன்னா எத்தனையோ இயக்குனர்கள் வந்திருப்பா. இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோம். இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா அவருக்குன்னு வேற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? ஆமா. அந்த ஐடென்டிட்டியை அத ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. எல்லா மக்களும் இப்போ ஒரு நடிகரை வந்து எல்லாருக்குமே தெரியும். இயக்குனரை எல்லாருக்கும் தெரியாது. கரெக்ட். ஆனா இயக்குனரை எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு உருவாக்குனது பாரதி ராஜா. பாரதி ராஜா. அத அந்த பேரு வந்து அந்த எண்ட் கார்டுல அந்த குரல் பதிவு போடுறதுனால மக்கள் மத்தியில அது இன்னும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. பதிவாயிடுச்சு. அதுதான். அவருடைய கருத்துக்களும் கரெக்டா போயிடுச்சு. ஆமா. கமர்ஷியலா இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய ஒரு சமுதாய வித்தியாசமான கருத்து கருத்தை கரெக்டான போய் சொன்ன ஒரு இதுவும் இருக்கு. இப்போ முதல் மரியாதையெல்லாம் அந்த டைம்ல ஒரு எல்லாம் ஒரு வித்தியாசமான காதல் தான். காதல் அந்த ஸ்டோரி கதைக்களம் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பரிசல் ஓட்டுறவங்களோட வாழ்வியல் அதெல்லாம் இது பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு 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 கொலை நடந்திருக்கும். அத வந்து ஒரு அந்த ராதாவோட அப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா அது இன்னைக்கு வரைக்கும் காமெடியில காமெடியா சொல்றாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல அத ஆழமா பதிவு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது கடலோர கவிதைகள் எல்லாமே வந்து அதெல்லாம் அந்த டைம்ல பீக். அதான் எல்லா படமே கலைஞர் வயதிலே நீங்க இன்னைக்கும் சொல்ற அந்த படம்லாம் எடுத்து பாருங்களேன். ஃப்ரேமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்குமே ஒரு எனர்ஜி ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி படங்களை நம்ம நிறைய சினிமாக்கள் பாக்குறோம். அது வந்து நம்ம ஆள் மனசுல பெரிய அளவு பதியறது நிக்க மாட்டேங்குது. இவங்க அத சரியா செஞ்சாங்கன்னு சொல்லணும். ஆமா. ஏன்னா டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்ம கண்டென்ட் மட்டும் சொல்லும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு இருக்கும். இந்த ஷாட் வந்து இது இத பிரதிபலிக்கும்ங்கறத அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு டெக்னாலஜி எல்லாத்துலயுமே இந்த ஃப்ரேம் வைக்க போற ஒரு ஆங்கிளே இப்படிதான். ஆமா. இந்த ஷாட் இந்த ஃப்ரேம்ல என்ன தெரிய போகுது அதுங்கறத வந்து அதெல்லாம் நிறைய ஷாட்ஸ் இருக்காது. அப்போ ரொம்ப கம்மியான ஷாட் தான். ஃப்ரேம்ல சொல்றேன். அந்த லவ் சாங்ஸ்ல இருக்கும்போது ஹீரோயின் பூ அந்த மாதிரி அலைகள் அந்த மாதிரி கோயில் அந்த மாதிரி இயற்கையால இருக்கக்கூடிய ஷாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லென்த் கொஞ்சம் நிறைய லென்த் ஷாட்டா எடுத்திருப்பாங்க. அது நல்ல ஆழமா பதியும். இப்போ வந்து எல்லாம் நிறைய ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. எல்லாம் எடிட்டிங்ல டக் டக்னு கட் பண்றதுனால பெருசா பதியறது இல்ல. அது ஒரு அதுதான் சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்காது. மனசுல அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் டைரக்டர் தான் பாரதி ராஜா. அவருடைய பயணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து ரீகால் பண்ணி மக்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம இதை பேசலான் இருக்கோம். வாய்ப்பு கிடைக்குமே அவருடைய படங்களை எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் ஆகும். இந்த சாங்ஸுமே கேட்குற மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபுல் ஃபீல் குட் மூவி சொல்றலாம். அந்த மாதிரி மூவி நிறைய பண்ணிட்டாரு. ஸோ அதை நீங்க டைம் கிடைக்கும்போது யூடியூப்ல பாருங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு பிடிச்ச பாரதி ராஜா படத்துக்களை பாடல்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. அவரோட படங்கள்ல இருக்கிற முக்கியமான சீன்கள் இது மூலியமா நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் கூட நீங்க கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லா வேலை இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறோம். பாய்.